இன்றைக்கி அப்படித்தானே சபைகளில் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றவன்லாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போல்லாம் சர்ச்சுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல, மருத்துவமனை வாசலில் மணிக்கணக்காக உட்காந்துருப்போம்ல, நம்ம கலெக்டர் வாசலில் மணிக்கணக்காக உட்காந்துருப்போம்ல, நம்ம ஆலயத்தில் 1.5 மணி நேரம் ஆயிட்டுன்னா 2 மணி நேரம் ஆயிட்டுனா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக நம்ம முதல்வரோட அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கிற மாதிரி பண்ணுற ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களே சார். அதுக்கேற்ற மாதிரி தான் சர்ச்சும் மாறி அந்த 1.5 மணி 2 ஹவர்ஸில் முடிச்சு லார்ட் இஸ் குட் ஆல் த டைம் பேசி, பார்க்கிங்கில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு, கறிக்கடையில் ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு. நல்லா கவனிக்கணும், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆரம்பத்தில் கொண்டிருந்த லவ் இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பேப்டிசம் எடுத்த அந்த 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 சில நாட்களில் ஒரு வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட எங்கள் வீடெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பாரம். உங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கிறீங்களா? சும்மா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், கம்யூனிகேஷன் மெம்பராக இருக்கிறேன், கம்யூனியன் கொடுக்குற மெம்பராக இருக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட் பிரதர். நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையான ரட்சிப்பு வீடுகளிலே ஜபங்கள் நடக்கணும், வீடுகள் ஜபக்கூடாரமாய் மாறணும், அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும்.